Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat. Buy Moat online app shopping. Buy Moat e-shopping. Buy Moat. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருவண்ணாமலைக்கு மகாதீபம் அன்று ஏன் மக்கள் கூட்டம் அதிகமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடைக்கால வரலாற்றில் பிரிக்க முடியாத பெயர் வல்லாள மகாராசன் என்கிற வீர வல்லாளன். இவர் காலத்தில் துணை தலைநகரமாக இருந்தது திருவண்ணாமலை எனப்படும் அண்ணாமலையார் கோவிலின் மூலவரின் தந்தையாராக போற்றப்பட்டவர். நினைத்தாலே முக்தி தரும் தலம். இங்கு சிவனே மலையாக இருப்பது ஐதீகம். அதனால்தான் சிவனை வலம் வந்து வழிபடுவதாக நினைத்து பக்தர்கள் மலையை கிரிவலமாக வந்து வழிபடும் வழக்கம் இங்கு உள்ளது. அளவில்லா சிறப்புகளும் அற்புதங்களும் நிறைந்த தலமாக திருவண்ணாமலை விளங்குகிறது. திருவண்ணாமலை சிறப்புகளுக்கு முதன்மையானதாக இருப்பது திரு கார்த்திகை அன்று மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம்தான். இதுபோல் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் வேறு எந்த கோவிலிலும் கிடையாது. கார்த்திகை தீபம் என்றாலே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம்தான். இந்த மகாதீபம் 20 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். இருந்தாலும் சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறி சென்று மகாதீபத்தை தரிசிப்பதே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிகிறார்கள். இந்த மகாதீபத்தை தரிசிப்பதின் என்ன பலன் கிடைக்கும் என யாருக்கும் தெரியாது. இதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என நினைத்து பலரும் மகாதீபத்தை தரிசிக்கும் வாய்ப்பை தவறவிடுவதும் உண்டு. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்கள் 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து ஓம் நமசிவாயா என்று மந்திரத்தை சொன்னாலே அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும். ஒலி கேட்டதாக மகான் ரமணர், சேஷாத்திரி சுவாமிகள் உட்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை பார்த்து வணங்கியபடியே கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு அபார சக்திகளும் ஆன்மீக சக்திகளும் ஏற்படும் என்பது ஐதீகம். தீபத் திருநாளில் 5 முறை 70 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவற்றின் முழுமையாக விமோசனம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும். கார்த்திகை தீபத்திற்கு 3வது நாள் மலையில் பஞ்சமூர்த்திகள் வலம் வருவது மிக சிறப்பாக நடைபெறும். அப்போது நாமும் கிரிவலம் வருவது மிக பெரிய புண்ணிய பலனை தரும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரையில் நெய்த்திரியில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களையும் சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள். இதனால் தீபத்திலிருந்து வரும் புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலை சுமார் 2668 அடி உயரம் கொண்டது. கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல 8 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. சுமார் 4 மணி நேரம் மேலே செல்ல ஆகிறது. கார்த்திகை தீபத்திற்கு சர்வாலயா தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், சிவஜோதி, பரஞ்சுடர் என்ற பெயர்களும் உண்டு. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்வோர்கள் அபராத அஸ்வமேத யாகம் செய்த பலனை கிடைக்கும். கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று நம்பிக்கை. கார்த்திகை தீபம் ஏற்றப்படும்
காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுத்த பலன் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் கொப்பரை 2000 லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டது. கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை, தோட்ட கார்த்திகை தீபம் என 5 வகையாக ஏற்றப்படும். சிவபெருமான் கார்த்திகை திருநாளில் அக்னியில் நடனமாடுவதாக ஐதீகம். இந்த நடனத்தை முக்தி நடனம் என்றும் பெயர் உண்டு. திருவண்ணாமலையில் சொக்கபானம் ஏற்றும் பழக்கம் இல்லை, மற்ற ஆலயங்களில் ஏற்றுகிறார்கள். தீப நாளில் மலைமேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்தில் அதை மனதில் நினைத்தாலே அதற்குரிய பலன் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் அண்ட சராசங்களுக்கும் விளக்குகளாக கருதப்படும். உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. கார்த்திகை தீபத்தில் அதிகாலை பரணி நட்சத்திரத்தில் கோவிலின் உள்ளே விளக்கு ஏற்றப்பட்டு பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள். பிறகு மாலை நேரத்தில் மலையின் உச்சியில் எடுத்து சென்று தீபம் ஏற்றுவார்கள். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவார்கள். இந்த நாள் பக்தர்களின் நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவிலிருந்து உன்முகத்தில் அதன் ஆன்ம ஜோதியை காண்பது இந்த தீப தரிசனம். தீப தரிசனம் பாப விமோசனம். திருவண்ணாமலை ஆலயத்தில் 3 மணிகள் உள்ளன. 2 மணிகள் அண்ணாமலையார் சன்னதியிலும் 1 மணி உண்ணாமலை அம்மன் சன்னதியிலும் கட்டப்பட்டுள்ளது. இந்த 3 மணிகளும் பல நூற்றாண்டுகளை கடந்தது. சக்தியும் சிவமும் ஒன்று என்று பிருகு முனிவருக்கு உணர வைத்த சிவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்த பெருமை உடைய தலம் இது. பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பாக நிறை சிவபெருமானின் அடிமுடி காண முயற்சியினால் அந்த நெருப்பு பிழம்பே மலையாக மாறியது. அதுவே கோவிலுக்கு பின் உள்ள திருவண்ணாமலையாகும். இதன் காரணமாக பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக உள்ளது. திருவண்ணாமலைக்கு ஒரு முறை வந்தால் மீண்டும் மீண்டும் ஈர்க்கும் மாபெரும் சக்தி உள்ளது.